Hello students, இந்த லெக்சர்ல நம்ம ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் P denotes Z equal to X plus Y in organ plane. ஸோ ஆர்கன் பிளேன்னா என்னன்னு நம்ம போன லெக்சர்ல வந்து பார்த்தோம். ஸோ ஆர்கன் பிளேன்னா என்னன்னா எக்ஸ்ல வந்து ரியல் பார்ட் வந்து இருக்கும், ஒய்ல வந்து இமேஜினரி பார்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் பிளேன். ஸோ இப்போ இந்த ஆர்கன் பிளேன்ல ஆர்குமெண்ட் இஸ் டிஃபைன் as the angle which OP makes with positive direction of real axis அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட்டும் ஆரிஜின் போகும். இந்த ஓபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப், அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ரியல் பார்ட், அதாவது இந்த ஆக்சிஸ்க்குள்ள எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ஆர்குமெண்ட்டை நான் தீட்டா அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து தெரியும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இது வந்து டீட்டானா இது வந்து என்ன வரும்? எக்ஸ் வருமா? ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வரும். ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan theta is equal to y by x அப்படின்னு வந்து வரும். இங்க நம்ம வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும், அதாவது இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம மாட் வந்து போட்டு. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாட் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே. அடுத்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ மொத்தம் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம தீட்டாவே எடுத்துப்போம் ஆர்குமெண்ட். பட் ஆனா செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருந்து எடுக்கணும், கரெக்டா? அதாவது பாசிட்டிவ் ஆக்சிஸ் வந்து இது. ஸோ இதுல இருந்து இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால இந்த இந்த லைன் வந்து இது வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஓவரால் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? இந்த ஓவரால் ஆங்கிள் என்ன வரும்? 180 டிகிரி, கரெக்டா? ஸோ இப்போ இந்த 180 டிகிரியில நம்ம வந்து பை டிகிரி, அதாவது தீட்டா டிகிரிஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஸோ அதனால நமக்கு என்ன வரும்னா பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறோம். இதுல வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்து போனோம்னா அது வந்து நம்ம பாசிட்டிவ் ஆங்கிளா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், அப்புறம் கிளாக் வைஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் தீட்டான்னு இருக்கும். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல போறதுனால மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து இருக்கும். அப்புறம் இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல பாக்குறப்ப என்ன ஆகும்னா நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்ல பண்ணதுதான், பட் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால மைனஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எப்படி இருக்கும்னா தீட்டா தீட்டாவாவே இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்னா பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மைனஸ் தீட்டான்னு இருக்கும். இங்க தீட்டான்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாட் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு வந்து வரும். இங்க ஆர்குமெண்ட் நம்ம வந்து எப்பயுமே பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நம்ம வந்து எடுத்துப்போம். அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 by Z2 அது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு வந்து வரும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ ஆர்குமெண்ட் ஆஃப் Z அப்படின்னு வந்து வரும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Z வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பியூர்லி ரியலா இருக்கு. இப்போ Z வந்து சப்போஸ் பியூர்லி ரியலா இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் ஆர்கன் பிளேன்ல நம்ம ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆர்கன் பிளேன்ல இப்போ இந்த செட்டை வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா எய்தர் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் இல்லாட்டி நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ பியூர்லி ரியலா இருக்கிறப்ப எய்தர் ஜீரோவா இருக்கும் இல்லாட்டி 5 டிகிரிஸா இருக்கும் அதோட ஆர்குமெண்ட். இதே வந்து Z வந்து பியூர்லி இமேஜினரியா இருந்துச்சுன்னா இதே Z வந்து சப்போஸ் பியூர்லி இமேஜினரியா இருந்துச்சுன்னா எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் y டைரக்ஷன்ல இருக்கும் இல்லாட்டி நெகட்டிவ் y டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து எடுக்கிறப்ப எய்தர் பிளஸ் 5/2வா இருக்கும் இல்லாட்டி கிளாக் வைஸ்ல போறதுனால -5/2வா இருக்கும். ஸோ பிளஸ் ஆர் -5/2 அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட் P வந்து Z வந்து பாத்தீங்கன்னா X, Y அப்படின்னு இருக்கு. இப்போ Z is equal to X plus Y அப்படின்னா Z bar வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். X minus IY அப்படின்னு வரும் கரெக்டா. இப்போ X minus IY நம்ம வந்து பிளாட் பண்ணோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா X, இது வந்து Y கரெக்டா. இப்போ மைனஸ் ஒய்ன்றதுனால நம்ம இந்த ரியல் ஆக்சிஸோட இமேஜ் வந்து நம்ம எடுப்போம். ரியல் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் ஆக்சிஸ் நம்ம இமேஜ் வந்து எடுப்போம். ஸோ இமேஜ் எடுக்கிறதுனால எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும் -y அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா P டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா X, -y அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த Z ஓட ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தீட்டா அப்படின்னு இருக்குன்னா Z பாரோட ஆர்குமெண்ட் வந்து என்னவா இருக்கும்னா -θவா இருக்கும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z bar is equal to minus of ஆர்குமெண்ட் ஆஃப் Z. ஓகேங்களா? சரி. அடுத்து சில கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ Z1 வந்து என்னன்னு தந்திருக்காங்கன்னா 5 plus 5i அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ இதோட ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ Z1 is equal to 5 plus 5i. ஃபர்ஸ்ட் இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் கரெக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால இப்போ நம்ம தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 வந்து என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவே இருக்கும். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன tan இன்வெர்ஸ் ஆஃப் y வந்து இங்க 5, x வந்து இங்க 5. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் 1. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 வந்து என்ன 5/4. அடுத்து Z2 is equal to -4 plus 4i அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட் இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, எக்ஸ் வந்து நெகட்டிவ் பட் ஒய் வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்னால ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும் 5 - θ இருக்கும்.
இப்போ எங்க தீட்டா வேல்யூ வந்து என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் 4/-4. மாட் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து என்ன, 5/4. இப்போ 5 மைனஸ் 5/4 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/4 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z3 அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் Z3 இஸ் ஈக்குவல் டு -3 -3i அப்படின்னு வருமா? இப்போ இது வந்து எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும், மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். இங்க தீட்டா வந்து என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் 3/3 அப்படின்னு வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் tan இன்வர்ஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் tan இன்வர்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5/4. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/4 வந்து என்ன வரும், 3π/4. ஸோ மைனஸ் ஆஃப் 3π/4. அடுத்து Z4. Z4 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2i. இது வந்து எந்த குவாட்ரண்ட் வந்தீங்கன்னா இது பிளஸ் மைனஸ். ஸோ இது வந்து எந்த குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஆர்குமெண்ட் ஆஃப் Z4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தீட்டான்னு இருக்கும். இங்க தீட்டா வேல்யூ என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. yனா வந்து 2, x வந்து 2. ஸோ மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டா? ஸோ மைனஸ் 5/4 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்னா பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் பிளஸ்ன்னு இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல், ஒய் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி. இந்த பிளேனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன் பிளேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து find the argument and principal value of argument of the complex number z is equal to 2 plus I by 4i plus 1 plus I the whole square. ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றோம், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ z is equal to 2 plus I by 4i plus 1 plus I the whole square. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் என்ன ஆகும், 4i plus 1 plus I square plus 2i. கரெக்டா? இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ 2 plus I by 4i plus 1 -1 plus 2i. ஸோ +1 -1 cancel. ஸோ 2 plus I by 4i plus 2i வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6i. இப்போ நம்ம தனித்தனியா எழுதணும் அப்படின்னு இப்போ வந்து நம்ம இதை ஐயால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம். 2 plus I by 6i into I divided by I. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2i plus I square by 6i square. இப்போ I squareோட வேல்யூ வந்து என்ன, -1. ஸோ 2i minus 1 by 6 into -1. இப்போ இந்த மைனஸ் நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா 1 minus 2i by 6 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னா இது வந்து பிளஸ் மைனஸ், அதாவது ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆர்குமெண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். 5 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, y பை z, tan இன்வர்ஸ் ஆஃப் mod y பை z. ஸோ இப்போ y-ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா -2/6 பை x-ஓட வேல்யூ 1/6. ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான்.
அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இப்போ அந்த அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா z is equal to 1 plus iன்னு சொல்லியிருக்காங்க. z1 is equal to 1 plus iz bar by z bar into 1 minus z plus 1 by z ன்னு தந்திருக்காங்க. இப்போ நம்ம 12 by pi into argument of z1 ஓட வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் z1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி z1ல நமக்கு z பார் 1 by z வேல்யூலாம் வந்துருக்கு. ஸோ இப்போ z வந்து இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா z பாரோட வேல்யூ என்ன வரும்? z ஓட கான்ஜுகேட் 1 மைனஸ் ஐன்னு வரும். இப்போ z பாரோட வேல்யூ என்ன வரும்? மாட் z ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? நம்ம வந்து முன்ன ப்ராப்பர்ட்டில வந்து பார்த்தோம். ஸோ மாட் z ஹோல் ஸ்கொயர். மாட் z ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ z bar is equal to x ஸ்கொயரோட வேல்யூ 1, y ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ 1 பிளஸ் 1 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 பிளஸ் iz bar by z bar minus zz bar பிளஸ் இப்போ இந்த 1 by zக்கு வந்து நம்ம என்ன போறோம்னா z bar வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா என்ன வரும்னா z bar by zz bar அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ 1 பிளஸ் ஐ இன்டூ இப்போ z பாரோட வேல்யூ வந்து என்ன? 1 மைனஸ் ஐ பை z bar மைனஸ் zz பாரோட வேல்யூ 2 பிளஸ் z bar பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா 1 பிளஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் பை இது ஒரு z பார் இங்க ஒரு z பார் பை 2. ஸோ 3z பார் பை 2 மைனஸ் 2ன்னு வரும். இப்போ z1 இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ஐ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் 1ன்னு வரும். ஸோ 1 பிளஸ் 1 வந்து 2. 2 பிளஸ் 1 பை 2z பார் மைனஸ் 4 ஹோல் பை 2 வருமா? ஸோ அது வந்து நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 பிளஸ் 2i பை 3 இன்டூ 1 மைனஸ் ஐ மைனஸ் 4. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 பிளஸ் 2i பை 3 minus 3i minus 4. 4 plus 2i by minus 1 minus 3i. இப்போ இந்த மாதிரி வந்து டினாமினேட்டர்ல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால நம்ம ரேஷனலைஸ் பண்ண போறோம். ஸோ ரேஷனலைஸ் பண்றதுனால என்ன பண்ணும்? கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ மைனஸ் 1 பிளஸ் 3ஐயோட கான்ஜுகேட் வந்து என்ன? மைனஸ் 1 பிளஸ் 3i பை மைனஸ் 1 பிளஸ் 3i. கரெக்டா? ஸோ z1 இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்றப்ப 4 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 4 பிளஸ் 12i minus 2i plus 6i square whole divided by இது வந்து நம்ம z அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து z கான்ஜுகேட். ஸோ z இன்டூ z கான்ஜுகேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் 4 ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 6 மைனஸ் 10 12i minus 12i. So 10i ன்னு வரும். 10i by 1 square plus 3 square வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? மைனஸ் 1 பிளஸ் ஐன்னு வரும். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எந்த குவாட்ரண்ட்னு கண்டுபிடிக்கணும். மைனஸ் பிளஸ். ஸோ மைனஸ் பிளஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்னா கிளியரா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். சாரி. ஸோ மைனஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து வரும். ஸோ மைனஸ் பிளஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆர்குமெண்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். இங்க தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன? மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by 1ன்னு வரும். ஸோ 5 மைனஸ்
tan inverse of 1. ஸோ பை மைனஸ் tan inverse of 1ஓட வேல்யூ வந்து என்ன, பை பை ஃபோர். ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 3π/4ன்னு வரும். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1ஓட வேல்யூ 3π/4. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன, 12/π இன்டூ ஆர்குமெண்ட் ஆஃப் z1. ஸோ நம்ம ஒன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12/π இன்டூ 3π/4. ஸோ பை கேன்சல், 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணா 3 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம முன்ன வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரீப்ரசென்ட் பண்ணது எப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரீப்ரசென்ட் பண்ணோம்னா z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஆர் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு வந்து நம்ம ரீப்ரசென்ட் பண்ணோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபார்ம்ல வந்து ரீப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம். இன்னொன்று வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூலர்ஸ் ஃபார்ம். அப்புறம் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம போலார் ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். ஸோ போலார் ஃபார்ம் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் பிளேன், கரெக்டா? ஸோ ஆர்கன் பிளேன்ல இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். அப்புறம் இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியை வந்து நம்ம எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து தீட்டா. ஸோ இது வந்து ஆர். ஓகேங்களா? ஸோ sin theta என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். sin theta is equal to opposite by adjacent. So y by r, which implies y is equal to r sin theta. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி cos theta வந்து எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். x by r, adjacent by hypotenuse, which implies x is equal to r cos theta. ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to x plus iy, கரெக்டா? இப்போ x ஓட வேல்யூ வந்து என்ன, r cos theta plus i into r sin theta, கரெக்டா? ஸோ நம்ம r காமன் வெளியே எடுத்தோம்னா r into cos theta plus i sin theta அப்படின்னு வந்து வரும். இப்போ r வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா r is equal to ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட் z, கரெக்டா? மாடுலஸ் ஆஃப் z தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து என்னன்னு எழுதலாம்னா z is equal to mod z into cos theta plus i sin theta அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலார் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போலார் ஃபார்ம்னால எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் பண்றப்ப நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து யூலர் ஃபார்ம் அப்படின்னா வந்து இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்ன போலார் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா, இப்போ இது வந்து போலார் ஃபார்ம்ல எழுதுறப்ப என்ன வரும்னா mod z இன்டூ cos theta plus i sin theta அப்படின்னு எழுதுறோமா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூலர் ஃபார்ம்க்கு மாத்துறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, e பவர் i theta is equal to என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா cos theta plus i sin theta. அதாவது இப்போ e இன்டூ ஐ பவர் தீட்டா, இப்போ இங்க இருக்கிற தீட்டா, ஸோ இந்த தீட்டா தான் வந்து என்ன ஆகும்னா காஸ் தீட்டான்னு வரும். அப்புறம் இங்க சைன் தீட்டா அப்படின்னு வந்து. ஸோ இதை வந்து நம்ம யூலர் ஃபார்ம்ல எழுதுறப்ப என்ன ஆகும்னா மாட் z இன்டூ இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூலர் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ பவர் ஐ பை பை த்ரீ அப்படின்னு வந்து எழுதுறோம்னா நம்ம இப்போ என்ன எழுதுறோம்னா காஸ் ஆஃப் பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் பை பை த்ரீ அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ
பை பை த்ரீ காஸ் பை பை த்ரீயோட வேல்யூ வந்து என்னன்னா √3 சாரி 1/2 பிளஸ் ஐ இன்டூ √3/2. ஸோ என்ன ஆன்சர் வரும்னா 1 பிளஸ் i√3/2 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூலர் ஃபார்ம் வந்து ரீப்ரசென்ட் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூலர்ஸ் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம். காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருந்துச்சுன்னா அது போலார் ஃபார்ம். அப்புறம் அதாவது இந்த ஈன்றது யூலர்ஸ் நம்பர். அண்ட் இதோட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2.71 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஒன்னு போலார் ஃபார்ம், அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா யூலர்ஸ். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான தியரம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிமோவியஸ் தியரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டிமோவியஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n is equal to cos of n theta plus I into sin of n theta. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ cos theta plus I sin theta நம்ம எப்படி எழுதலாம்? e பவர் I theta அப்படின்னு எழுதலாம். இது ஹோல் பவர் n. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வரும்? e பவர் I into n theta அப்படின்னு வந்து வரும். ஸோ e பவர் I into n theta கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த தீட்டா வந்து உள்ள எழுதிடும். ஸோ cos of n theta plus I sin of n theta. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா டிமோவியஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும் கரெக்டா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்றப்ப நம்ம முன்ன என்ன பண்ணுவோம்? இதுக்கு இங்க வந்து டினாமினேட்டர்ல வந்து இமேஜினரி நம்பர் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரேஷனலைஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ அப்படி பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து இதை யூலர்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி போனோம்னா ரொம்ப சிம்பிளா வரும். ஸோ அப்படி பண்றதுக்கு -1 பிளஸ் i√3. இப்போ இதோட யூலர்ஸ் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மாட் கண்டுபிடிச்சோம்னா √1² பிளஸ் √3 ஹோல் ஸ்கொயர் வந்து 3. ஸோ மாடோட வேல்யூ வந்து மாட் ஜெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ இ பவர் ஐ தீட்டா கரெக்டா? இங்க தீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து இங்க, அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து மைனஸா இருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்? பை மைனஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ் வந்து என்ன வரும்? ஒய் வந்து √3, எக்ஸ் வந்து 1. ஸோ √3 பை மைனஸ் tan இன்வர்ஸ் √3 வந்து என்ன? 5/3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2π/3 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ இ பவர் ஐ இன்டூ π/3 அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போ அடுத்து 1 மைனஸ் ஐ. இப்போ 1 மைனஸ் ஐக்கு நம்ம மாட் வந்து கண்டுபிடிச்சோம் என்ன வரும்? √1² பிளஸ் 1² √2 அப்படின்னு வந்து வரும். ஸோ √2 இன்டூ இ பவர் ஐ இன்டூ பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து என்ன வரும்? இதுல வந்து ரியல் பார்ட் வந்து பிளஸ், இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எப்படின்னா மைனஸ் தீட்டா கரெக்டா? ஸோ மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் வந்து 1/1. ஸோ மைனஸ் π/4. ஸோ மைனஸ் π/4. ஸோ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஆஃப் -1 பிளஸ் i√3 பை 1 மைனஸ் ஐ ஹோல் பவர் 30 கரெக்டா? ஸோ இதை எழுதுறப்ப என்ன பண்ணலாம்னா 2 இன்டூ இ பவர் ஐ இன்டூ 2π/3. 2π/3 by √2 into e power minus π/4. I π/4 whole power 30 அப்படின்னு வந்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2√2 வந்து பார்த்தீங்கன்னா √2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ √2 ஹோல் பவர் 30 வெளியில போயிடும். இன்டூ இ பவர் ஐ இன்டூ 2π/3
இங்க இது வந்து மைனஸ் பை பை ஃபோர் இருக்கிறதுனால பிளஸ் பை பை ஃபோர் ஆயிடும். பவர் தானே. ஸோ ஏ பை எம் பை பி பை என், அதாவது ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். கரெக்டா? ஸோ அதனால வந்து என்ன ஆயிடும்னா பிளஸ் பை பை ஃபோர்னு ஆயிடும். இது இன்டூ ஹோல் பவர் 13 இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரூட் டூ ஹோல் பவர் 30 வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 15 இன்டூ இ பவர் ஐ இன்டூ எல்சிஎம் எடுத்தோம்னா 12. ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். ஸோ 8 பை பிளஸ் 3 பை இன்டூ 30. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 டேபிள் வந்து 4 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ், அப்புறம் 5, கரெக்டா? ஸோ 2 பவர் 15 இன்டூ இ பவர் ஐ 11 5 by 2 into 5. 2 power 15 into e power I into 55 by 5 by 2. இப்போ e power I into 2 pi இதோட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா cos 2 pi plus I sin 2 pi. கரெக்டா? இப்போ cos 2 pi ஓட வேல்யூ 1, I sin 2 pi ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ e power I 2 pi is equal to 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறப்ப என்ன வரும்னா 2 பவர் 15 இன்டூ இ பவர் ஐ இன்டூ 18 பை 64 பிளஸ் 1 இன்டூ 5 பை 2 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இ பவர் ஐ இன்டூ 27 பை பிளஸ் இ பவர் ஐ 5 பை 2. கரெக்டா? இப்போ இ பவர் ஐ 5 பை 2 ஓட வேல்யூ என்ன வரும்னா இ பவர் ஐ 5 பை 2 இஸ் ஈக்குவல் டு cos 5 by 2 plus I sin 5 by 2. கரெக்டா? cos 5 by 2 ஓட வேல்யூ 0, sin 5 by 2 ஓட வேல்யூ 1. ஸோ நமக்கு வந்து 1 வரும். which implies e power I into 26 pi into e power I pi into e power I pi square. e power I 26 pi வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வரும். அப்புறம் e power I pi ஓட வேல்யூ மைனஸ் 1 வரும். இன்டூ இ பவர் ஐ 5 பை 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு லெக்சர்ல நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.